மக்களை வணக்கம். வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எச் சந்திரன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம். உங்க வீட்டில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் சம்பந்தப்பட்ட வயசுல பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஜாதகம் எடுக்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற முறையை சில விஷயங்களை சொல்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பையனுக்கு மேச லக்னம், மேச ராசி, அஸ்வின் நட்சத்திரம் அப்படிங்கறது எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னம் அப்படின்னா மேச லக்னத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இதுல வந்து செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம், அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணா பார்க்கணும். அடுத்து லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அதே மாதிரி வரப்போற பொண்ணுக்கு அந்த ராகு கேது தோஷம் இருக்கான்னு பார்த்து இணைக்கணும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஷ்டாசக ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டா மேச ராசிக்கு கன்னி ராசியும் விருச்சக ராசியும் சேராது. அதாவது 6வது ராசியும் 8ஆவது ராசியும் சேர்த்தக்கூடாது. அவங்களுக்குள்ள சண்டை வந்து சில பிரிவினைகளை கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னா மெயினான பொருத்தமே ரஜ்ஜு பொருத்தத்தை. திருமணத்துக்கு தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இந்த 5 பொருத்தம் மட்டும்தான் முக்கியம். மற்ற பொருத்தமெல்லாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பொருத்தம் இருந்தாலே திருமணம் செய்யலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் நட்சத்திரங்கள், புதன் பகவான் நட்சத்திரங்களை சேர்த்தக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம் இது வந்து கேதுவ நட்சத்திரம். அதுக்குண்டான மாங்கலி பொருத்தம் வராத நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்களை வந்து நம்ம சேர்த்தக்கூடாது ஒரே ஜாதகங்கள்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அது கூட சேர்ந்த நட்சத்திரங்கள் சனி பகவான் நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்களுக்கு மாங்கலி பொருத்தம் வராது, சேர்த்தக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இது வந்து சூரிய பகவான் நட்சத்திரங்கள். அதுக்குண்டான நட்சத்திரங்கள் குரு பகவான் நட்சத்திரங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்கள் வந்து ஒரே நட்சத்திரம், ஒரே பொண்ணு மாப்பிளை சேர்த்தக்கூடாது, ரஜ்ஜு பொருத்தம் வராது. அடுத்தது ரோஹி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ராகோ நட்சத்திரங்களாகிய திருவாத நட்சத்திரம், விசாக, சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்களை வந்து சேர்த்தக்கூடாது, மாங்கலி பொருத்தம் வராது. அடுத்து செவ்வாய் வந்து தனிச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா மிருகசீ நட்சத்திரம், சித்தர் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களை சேர்த்தக்கூடாது. ஒரே பொண்ணு மாப்பிளைக்கு நான் சொன்ன நட்சத்திரங்களை வந்து சேர்த்தக்கூடாது. நட்சத்திரங்கள் கொஞ்சம் கலந்து சேர்த்தவனும், மாங்கலி பொருத்தம் வராத நட்சத்திரங்களை சேர்த்தக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருத்தம் பார்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னா, மாப்பிளையோட ஜாதகத்துல 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் அப்படிங்கிறது அவன் அனுபவிக்கிற சந்தோஷம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி. இந்த 3 இடம் நல்லா இருக்கணும். இந்த 3 இடம் சரியில்லைன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது. அப்படி இவங்களுக்கு 3 இடத்துல ஏதோ 2 இடம் கெட்டு போச்சுன்னா வரப்போற பெண்ணுக்கு அந்த 2 இடம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து ஜாதகத்தை இணைக்கணும். ராசி கட்ட ரொம்ப முக்கியம். பொருத்தத்தை காட்டிலும் ராசி கட்ட ரொம்ப முக்கியம். அந்த ராசி கட்டம் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு எப்படி இருக்குன்னு நல்லா தெளிவா பார்த்து இணைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.